என்னோட பேரு சிந்து கணபதி. நான் வந்து 2003 கடைசியில வந்துட்டு ரயில்வேல ஜாயின் பண்ணியிருந்தேன். எர்ணாகுளத்தில ஜாயின் பண்ணது என்னோட போஸ்டிங்கு. 5 வருஷம் அங்க கேரளாலயே ஒர்க் பண்ணிட்டு, திருப்பி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன். தென் மதுரை டிவிஷனுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. ஸோ மதுரை டிவிஷன் வந்திருந்தேன். என்னோட உடம்பு ரீதியா நான் எனக்குள்ள வந்துட்டு பல போராட்டங்கள் இருந்துச்சு. எப்படின்னா, நான் வந்துட்டு என் உடம்பு ரீதியா உள்ளுக்குள்ள என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபீமேலு நம்ம வந்துட்டு இந்த மாரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசப்பட்டுட்டு இருக்கும்போது, ஒரு 2 இங்க வந்து ஜாயின் பண்ணி 2010க்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனையினால உடம்பு ரீதியில வந்ததுனால, நான் என்ன பண்ணிட்டேன், வீட்ட விட்டு வெளிய போறேன். வெளிய போயிட்டு என்ன மாரி உள்ளவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து, திருப்பி ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டேன் வெளிய. கஷ்டப்பட்டு எடுத்து நான் சர்ஜரிலாம் முடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபீமேலா நான் வெளிய வந்தேன். ஃபீமேலா வந்ததுக்கு அப்புறவு நான் வந்து இந்த ஜாப் திருப்பி எனக்கு கிடைக்குமா? ஒரு டிரான்ஸ்வுமனுக்கு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு பயத்தோடி தான் நான் இருந்தேன். பட் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு கை குடுத்தது என்னன்னா, நம்மளோட எஸ்ஆர்எம்யூ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சதர்ன் ரயில்வே மசூர் யூனியன்ல வந்துட்டு ஜேஎம் ரஃபிக்குமார் சாரும், செந்தில்குமார் சாரு மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து, அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேசும்போது அட்மினிஸ்ட்ரேஷனும் எனக்கு ஒத்துக்கிட்டாங்க வேலைக்கு. ஆனா அவங்க வந்துட்டு எந்த கேட்டகரியில அவங்கள வந்துட்டு ஜாப்ல நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் இருந்துச்சே தவிர, மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. ஸோ மெடிக்கல் செக்கப்புக்கு அனுப்பி பார்க்கலாம். மெடிக்கல் செக்கப்ல டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க, அதுபடி நம்ம வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்த எடுத்தாங்க. ஸோ அப்போ எடுக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது ஃபுல்லாவே ஹார்மோன் டெஸ்ட்லேருந்து ஃபீமேல் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. டாக்டரே வந்துட்டு இவங்களுக்கு ஃபீமேல் ஒர்க் தான் குடுக்கட்டும். ஷி இஸ் ஃபீமேல் கேட்டகரி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் குடுக்கும்போது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு என்னோட உடம்புல மனசுல ஏற்பட்ட அந்த உடம்புல ஏற்பட்ட மாற்றம் வந்துட்டு என்ன என்னோட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸு இதனால வந்துட்டு ஒரு திருநங்கைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எனக்கு இப்போ டாக்டர் சர்டிஃபிகேட் குடுத்து நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 10 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி இடையில வந்து என் கையில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு என்னன்னா, டெக்னிக்கல் கேட்டகரிலேருந்து எனக்கு நான் டெக்னிக்கல் கேட்டகரி நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ அப்போ நான் டெக்னிக்கலுங்கும்போது என்னோட சூஸிங் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பப்ளிக் ஓரியன்டடா வேலை பார்க்கணும். ஏன்னா, என் மைண்ட் வந்து பப்ளிக் ஓரியன்டடா வேலை பார்த்தா தான், நான் வந்து வெளிய தெரியப்படுவேன். நான் தெரியப்படுறேனோ இல்லையோ, என்ன மாரி திருநங்கைகளுக்கு இந்த மாரி ஒருத்தவங்க வேலை பார்க்கறனால, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு தாட் என் மனசுக்குள்ள வரும்போது, இதே சூழ்நிலையில நான் என்ன பண்றேன், அட்மினிஸ்ட்ரேட்டர்ட்டயும் சரி, அதே மாரி இந்த எஸ்ஆர்எம்யூ இயக்கத்துக்கிட்டயும், செந்தில் சார்ட்டயும், ரஃபிக் சார்ட்டயும் போய் நான் திருப்பி, "சார் எனக்கு இந்த மாரி ஒண்ணு வாங்கி குடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் பேசி நம்ம இப்ப இது பண்ணலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க பேசி அத ஒத்துக்கிட்டு எல்லா இதுலயுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு இது வந்து மற்றவங்களுக்கு கிடைச்சான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ எனக்கு போஸ்டிங் வந்து இன்னைக்கு டிடி திண்டுக்கல் அப்படின்னு வரும்போது, எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பி. நான் வந்து எஸ்ஆர்எம் இயக்கத்துக்கும் சரி, அதே மாரி இந்த ரயில்வே நிர்வாகத்துக்கும் சரி, நான் வந்து மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே மாதிரி என்னன்னா, ஃபேமிலி சப்போர்ட் எல்லாருக்குமே. எல்லா திருநங்கைகளையும் வந்து ஒதுக்கப்படுற இடம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா தான் இருக்கும். ஸோ எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. என்ன எங்க அம்மாவா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியில உள்ள எல்லா சொந்தங்களும் என்ன ஏத்துக்கிட்டாங்க. ஸோ எ எ திருநங்கைகளுக்கு வீட்ல சொல்லிக்கிட்டது ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க திருநங்கை ஆயிட்டாலும் அவங்கள வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க மொத. ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் மெயின் முக்கியமான ஒண்ணு ஃபேமிலி சப்போர்ட்டு. அத நீங்க குடுத்துட்டாலே அவங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும். அதே மாரி திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கல்வி அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பா படிங்க. இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் நம்மள வந்து படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. படிக்கிறாங்க. பப்ளிக்கு கூட இன்னைக்கு முன்னாடி மாரி இல்ல. இன்னைக்கு ஒரு 70, 75% வந்து மாற்றங்கள் வந்துருச்சு பப்ளிக் மத்தியிலேயே. நம்மள அக்செப்டேஷன் நல்லா பண்ணிக்கிடுறாங்க. ஸோ கல்வி அறிவு முக்கியம். அதே மாதிரி போராட்டங்கிறது கண்டிப்பா முக்கியம். எனக்கு பின்னாடி எப்படி எஸ்ஆர்எம்ங்கிற இயக்கம் இருந்து என்ன வந்து இன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டிவ் இருந்து இன்னைக்கு நான் அந்த நிலவரத்துக்கு வந்தேனோ, அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ண ஏதோ ஒரு அமைப்புகள், ஏதோ ஒருத்தங்க கண்டிப்பா நான் வணங்குற முருகன் கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு குடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒரு முறையில அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும். ஏன்னா எவ்வளவோ ஸ்ட்ரகிளுக்கு நடுவுல தான் நானும் இன்னைக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடியும் ஒரு வெற்றி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னோட முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒரு ரிசர்வேஷன் எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டா கண்டிப்பா நாங்களும் முன்னேறி வருவோம். மற்றவங்கள மாரி நாங்களும் எல்லா துறைகளையும் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். மேலும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த எஸ்ஆர்எம் இயக்கத்துக்கும், அதே மாரி எங்களோட ரயில்வே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் நான் மீண்டும் ஒரு நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ.